அனைவருக்கும் வணக்கம். நீங்க இன்னைக்கு ஒரு செய்திய பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20, 25 நாட்களாக நீட் விவகாரம் வந்து இந்தியா முழுவதும், அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அவர்கள் தொடங்கி வச்ச அந்த போராட்டமானது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுல வந்து போராட்டமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அது டெல்லியில தொடங்கப்பட்டிருந்தாலும், தற்போது இந்தியாவினுடைய அனைத்து தலைநகர்களும் வந்து அதாவது பற்றிக் கொண்டு எரியும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பற்றிக் கொண்டு எரியக்கூடிய வகையில தான் தற்போது அந்த போராட்டமானது வெடித்திருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு சம்பந்தமாக ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும்னு சொல்லி உங்களுடைய போராட்டம் இருந்தாலும், இப்போது தற்போது தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே வந்து கரூர் விவகாரத்துல வந்து ஒரு சினிமா நடிகரை பார்க்க வந்து பல நபர்கள் வந்து இறந்தாங்களா? 41 பேர் மரணம் அடைஞ்சாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளே வந்து காரி துப்புச்சு. தற்போது அதே நடிகனுடைய ஜனநாயகன் படம் வந்து தமிழ்நாட்டுல ஏதோ அங்கங்க செலிப்ரேஷன் பண்ணாங்க. உலகம் முழுவதும் எங்கேயோ ஒரு படம் வந்தாவும், அந்த நடிகரை சாதாரணமா கடந்து போனாலும், டெல்லியில வந்து தமிழ்நாட்டினுடைய மானத்த வாங்கியிருக்காய்ங்க இந்த தற்கூரி ஃபேன்ஸ். அதுலயும் வந்து தாவேக்காவினர் வந்து துண்ட போட்டுக்கிட்டு, டெல்லியில வந்து சிஜேபி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி ஒரு புறம் வந்து போராட்டம் நடத்தினாலும், இந்த தாவேக்கா தற்கூரிகள் என்ன பண்றாங்கன்னா, செலிப்ரேஷன்ற பேர்ல வந்து டெல்லியிலேயே ஒரு மானத்த வாங்குனாங்க. டெல்லியில ஒரு தியேட்டர், அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஏற்கனவே வந்து இந்த படம் வந்து இணையத்துல கசியப்படப்பட்ட படம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாலும், விஜய்க்கு ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்காங்கப்பா. யாருமே அவங்கள விட்டே போல. தளபதிக்காக இருக்கோம். தளபதிக்காக நான் உயிரையே குடுப்போம். வெங்காயம், விளக்குமாறு குடுப்போம். இந்த மாரி பல இது. அவங்களுடைய திட்டம். ஏதோ குடுத்துட்டு போறாங்க. அப்படி சொல்லிக்கிறக்கூடிய ஒரு கும்பல் வந்து, நாங்க இன்னைக்கு பாருங்க, இந்த ஜனநாயகம் ரிலீஸு. கூலியோட போட்டி போட்டுக்கிருக்காங்க. கூலியோட வசூல் வந்து 152 கோடியாம். லியோ வசூல் வந்து 148 கோடியாம் முதல் நாள் வசூல். அப்ப கூலி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவருடைய வசூல முறியடிக்கணும். படம் பாருங்க இணையத்திலேயே கசிய விடப்பட்டாலும், ஜனநாயகனுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லி போட்ட காசு எடுக்கிறதுக்காக, ஏற்கனவே போட்ட காசு எடுக்கிறதுக்காக அந்த கேவிஎன் புரொடக்ஷன், அந்த அவருடைய அந்த நிறுவனரா இருக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளர் இருக்கார்ல, அவருக்கு தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதின்னு ஒரு பதவிய குடுத்துட்டீங்க. அதான் படம் வந்து இணையத்தில லீக் ஆயிட்டுன்றதுக்காக தான் பொறுப்பு குடுத்தீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரன், பந்தக்காரன், உங்க நண்பர் எல்லாத்துக்கும் அரசு பதவி குடுத்துட்டீங்க. இப்ப ஜனநாயகம்னு ஒரு படம் வந்துருச்சு. இப்ப ரஜினி ரசிகர போட்டுக்கிட்டு, இன்னைக்கு வந்து இந்த படத்த எங்க தளபதிக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அப்படின்னு ஒரு கொண்டாடுறதுக்காக தமிழ்நாடு அளவுல நீங்க மானத்த வாங்குனாலும் சரி, அது ஏற்கனவே அதான் வாங்கியிருந்தாய்ங்க. ரீல்ஸ போடுறது, அப்படின்னு ஒரு சம்பவத்துல ஈடுபட்டிருந்தாலும், டெல்லியில சில ஃபோட்டோஸ்லாம் போடுறேன். அதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல நடந்ததில்ல. டெல்லியில கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ன பண்ணுது, நம்மலாம் ஒரு சில டீம்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தோம். வடக்கன்ஸுக, இவங்களுக்கு என்ன தெரியும்? வடக்கனுங்களாவே இப்படிதான் இருப்பாய்ங்க, பீடாவாய்ங்க. ஏதாவது ஒரு வெத்தலைய போட்டு துப்புவாய்ங்க, பாக்க போட்டு துப்புவாய்ங்க. இப்படின்னு நம்ம அவங்கள கேவலப்படுத்தி இருந்த சூழல்ல, நீட் எதிர்ப்புக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்த எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு தான் எப்பயுமே ஒரு போராட்டத்த ஆரம்பிக்கும். இந்த நீட் தேர்வுக்கும் தமிழ்நாடு தான். எப்போதுமே தமிழ்நாடு தொடங்கி வைக்கிற போராட்டம் தான் டெல்லி வரைக்கும் பத்திக்கும். தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து இதற்கு முன்பாக 1950, 52 அந்த காலகட்டங்கள்ல வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக தீவிரமான முறையில் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. போராட்டம் தமிழ்நாடு என்று ஒரு போராட்டம் தொடங்குச்சுனாவே இந்தியா முழுவதும் பத்திக்கிடும். அந்த அளவுக்கு தான் போராட்டம் இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டம். தமிழ்நாட்டுல பல பகுதிகள்ல வந்து மக்கள் வந்து தன்னெழுச்சியா இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அப்படி இருக்க தமிழ் சமூகத்த வந்து இன்னைக்கு நீட் விவகாரத்துல 10 வருஷமா திமுக போன்ற கட்சிகள் வந்து போராடிக்கிட்டு இருந்தாலும், இவர் என்ன பண்ணாரு ஜனநாயகம்? ஒண்ணுமே பண்ணல. அவர் வந்து அவருடைய படத்த நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சமீபத்துல என்ன சொல்றாரு, நீட் ஒழிப்புக்காக நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், நான் எல்லாமே பண்ணிருவேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. டெல்லியில வந்து தமிழ்நாட்டினுடைய மானம் வந்து கப்பலேறி போய் கிடக்கு. சிஜேபி போராட்டம் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேரு அந்த தியேட்டர் வாசல் நின்னுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு, எங்க தளபதிக்காக நாங்க அப்படி இருப்போம், எங்க உயிரை கொடுப்போம், கடைசி படம், இனிமே அவரை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனாலும் பரவாயில்ல, சிஎம் ஆகி போயிட்டாரு, எங்களுக்கு அந்த தான் சந்தோஷம். தமிழ்நாடு மானத்தை காரி துப்ப வைக்கிறேன். நீட் எதிர்ப்புக்காக முதல் குரல் கொடுத்த மண் தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு வட இந்தியா வந்து அதை கைப்பற்றி எடுத்துக்கிட்டு, நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து ரீல்ஸ் முகத்தால இங்கிட்டு சுத்திக்கிட்டு தியேட்டர் வாசல்ல, அதுல சில சேனல்ஸ்லாம் போட்டுக்கிருக்காங்க. ரோகிணி என்பது தளபதி கோட்டை என்று நிரூபித்த விஜய். இதுவா முக்கியம்? அந்த இளைஞர்லாம் ரோட்டுக்கு வந்து போராடினா இன்னைக்கு எப்படி இருக்கும்? நாடே பத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது ரோம் நகர் பற்றிக்கிட்டு இருக்கும்போது நீரோ மன்னன் வந்து பிடில் வச்சுக்கிருக்கேன். உண்மையிலேயே அந்த காட்சி வந்து இப்ப தமிழ்நாட்டுல நடந்துகிருக்கு. இந்தியாவே பத்திக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல மாணவர்களுடைய போராட்டம் நடந்துகிருக்கு. டைஃபி, எஸ்எஃப்ஐ மாணவர்கள்லாம் போராட்டம் பண்றாங்க. அடிச்சு ஒடுக்குறாங்க காவல்துறை. இன்னொரு புறம் மாணவ இளைஞர் சமூகம் என்ன பண்றீங்க? அதே வயசுக்காரங்க
அடி வாங்கி மிதி வாங்கி இந்தியாவினுடைய முக்கிய தேர்வு அது நீட், அந்த தேர்வுகள் நடந்த முறைகேடை கண்டிச்சு போராட்டம் பண்றாங்க. அவங்கள ஒடுக்குது காவல்துறை. இங்க ரோஹிணி தியேட்டர்ல என்ன பண்றாங்க, ஒருத்தன் வந்து தேங்காய் எடுத்து சுத்துறான், தேங்காய் எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கான். போலீஸ் வந்து அப்பா தம்பி இறங்கு இறங்கு. காவல்துறை அதிகாரி தான் நீங்க, அவன் சட்டத்துக்கு மீறக்கூடிய செயல்ல தானே ஈடுபடுறான். தியேட்டர்னா போய் படத்தை பார்த்துட்டு வா, கொண்டாரியா கத்திட்டு கூட போ. காரு மேல காரை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அலப்பறை பண்றியான். காவல்துறை அதிகாரி வாங்க வாங்கன்னு இருக்காங்க. ப்ரொமோஷனுக்காகவா? அப்ப இந்த மக்கள் நலம் சார்ந்து போராடக்கூடிய மாணவர்களை வந்து நீங்க ஒடுக்க பார்க்குறதும், மக்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. அந்த படம்ன்றதே வந்து ஏதாவது ஒரு கருத்துள்ள படமான எதுவுமே கிடையாது. 4 பாட்டு, குத்துப்பாட்டு இருக்கும், ஃபைட்டு, கொஞ்சோண்டு ஜோக்கு. மக்களுக்கு ஏதாவது நலம் சார்ந்த படமா? அதான் சில கோஷ்டி. எம்ஜிஆருக்கு பிறகு வந்து விஜய் அண்ணனுக்கு தான் சிஎம் அப்படின்னு அந்தஸ்தோட ஒரு படம் வெளியாகுது. இதுவே எங்களுக்கு பெருமை. இத்தனை நாள் நாங்கள் வந்து திரையில வந்து நாளைய முதல்வரே, நம்பிக்கை நட்சத்திரமே சொல்லிட்டு இருந்தோம். இப்போ முதல்வர் விஜய்ன்னு சொல்ல போறோம். இதுவாயா முக்கியம் நாட்டில்? அவன் பாவம் செத்துக்கு இருக்கான், அடி வாங்கியிருக்கேன். அவன் ஒரு வீடியோ காட்சியும் பார்க்கும்போது நமக்கே வேதனையா இருக்கு. மண்டையை உடைக்க போறாங்க, ஒரு இதுல பேரிகேட்டில் தூக்கி எறிகிறாங்க, பெண்களை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி டெல்லியில வடக்கு மாகாணம்ன்ற ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்றாரு, அந்த வடக்கு மாகாணத்தை சேர்ந்த அதிகாரி கன்னத்துல அறையிறாப்புல. அப்ப இந்த அளவுக்கு தான் இந்தியா முழுவதும் ஜனநாயகம் என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இந்த ஜனநாயகம் என்ன பண்ணுதுன்னா, டெல்லியில போய் நம்ம மானத்தை வாங்க தமிழ்நாடு தலைவணி வைக்கிறேன். ஏன்னா கரூர் விஷயத்திலேயே இப்படி ஒரு கேவலமான ஒரு மனிதர்கள்லாம் வாழ்றாங்களா? நம்ம சொல்லிக்கிருக்கோம், இது முற்போக்கு நேர்ந்த மாநிலம், அம்பேத்கர் பெரியாரால் பகுத்தறியப்பட்டு பண்படுத்தப்பட்ட மாநிலம். ஆனா இங்க ஒரு கும்பல் இருக்குல்ல, இந்த லும்பன்ஸ்கள், அது ஒண்ணுமே தெரியாதவங்க, என்னன்னே தெரியல. நீ டெல்லியில போய் மானத்தை வாங்கியிருக்கேன். கேவலமா இருக்கு நமக்கெல்லாம், தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம் அப்படின்றது. கொண்டாடுங்க, திட்டமிட்டு ஒரு தேதி அறிவிச்சிட்டீங்க, இந்த தேதியில படம் வரும்ண்டு. அதை ஒட்டி இந்த ஒரு போராட்டம் நடக்குது. அமைதியாவே போயிட்டு வாங்கய்யா. உங்க முதல்வர் என்னன்னா, அரசை கண்டிக்கிறோம், ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். ஏன் பாஜக அரசை கண்டிக்கிறோன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன? பாஜகனா உங்களுக்கு அந்த அளவுக்கு இதா இருக்கா? அப்ப என்ன நோக்கத்துக்காக நீங்களாம் இருக்கீங்க? இப்ப இளைய தலைமுறை இளைஞர்களா பார்த்தோம்னா நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில தான் ஒரு தலைவர் இருக்கணும். அதாவது நான் நேற்று கேட்கிறாரு, தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது. எந்த தலைநகர்? தமிழ்நாட்டில் அனைத்து தலைநகர், மாவட்ட தலைநகரங்கள் ஃபுல்லாக ஜனநாயகம் நசுக்கப்படுகிறதே இருக்கு. உங்க ஆட்சியில் கேவலமா இருக்கு. போராடவே கூட டைம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் கூட போராடுறது கிடையாது. அதுக்குள்ள காவல்துறை அதிகாரி விட்டு ஒரு 2 முழக்கம் தான். பதவி விலகு தர்மேந்திர பிரதான் பதவி. உங்களுக்கு என்ன பாஜக ஆட்சி வேணும்னு சொல்லி தான் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு மாணவனுடைய வீரியமான போராட்டம் வந்துச்சுன்னா நீங்க ஆதரிக்க வேண்டியதானே? உங்களுடைய காவல்துறையே அவ்வளவு இதா இருக்காங்க. இப்ப நீங்க யாரை கண்டு அச்சப்படுறீங்க? அவ விஜய்ன்ற ஒரு நபர் அடிக்கிறாரு, பாம்பையே அடிக்கணும், பாம்புன்ற பாஜகவே அடிக்கிறாரு, குச்சின்ற காங்கிரஸ் வச்சுக்கிட்டு அடிக்கிறாரு. குச்சியும் உடையக்கூடாது, பாம்பும் சாகக்கூடாதுன்ற மாதிரி அடிக்கிறாப்புல. இப்போ காங்கிரஸ் வேகமாக அடிச்சா கூட குச்சி உடஞ்சிடும், இல்லைன்னா பாம்பு செத்துரும். இப்போ இந்த 2 தான் இருக்கு. அப்போ ஒரு என்னன்னா ரொம்ப மெதுவாக தட்டி கொடுக்குறாப்புல. இங்கிட்டு ஒரு இது அனத்து, அங்கிட்டு ஒரு அனத்து. இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு என்பது வந்து ஒரு பண்படுத்தப்பட்ட மண். ஆனால் இங்கே வந்து ஒரு கேவலப்படுத்தக்கூடிய மண்ணா மாற்றி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது தந்தை பெரியாருடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டே. பெரியார்னா இனிமேல் நினைக்க போறாங்க, ஆஹா பெரியார்னா அதை ரீல்ஸ் போட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி வடக்கெல்லாம் நடக்க போறாங்க. அம்பேத்கர் வச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல அம்பேத்கர் பெரியார் ஏதாவது ஒரு 4 போட்டா கொள்கை தலையும் போட்டு எதனா பண்ணலாம் போலப்பா அப்படின்னு மாதிரி நினைக்க போறாங்க. கேவலமா இருக்குது பேசவே. தலைநகர் டெல்லியில போய் நீங்க மானத்தை வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்கு வேற ஒவ்வொரு சேனலும் ப்ரொமோஷன் வேற. கேரளாவை தென்னிந்தியாவை தாண்டி வடக்கே கால் வைத்த விஜய். இதெல்லாம் தேவையா? நீங்க தான் அவரை கண்டிக்கணும். நீங்களே ப்ரொமோஷன் பண்றீங்க. உங்களுக்கு என்ன பண்றது? அரசு விளம்பரம் கிடைக்கும், அவங்க ஏதாவது மாசம் ஏதாவது வருமானம் கொடுப்பாங்க. நீங்க ப்ரொமோஷன் பண்றீங்க. அடக்கே கால் தடம் பதித்த விஜய், டெல்லியை அதிர வைத்த விஜய், டெல்லியை இது வைத்த ஜனநாயகம். பாருங்க தலைப்புகள்லாம் வச்சுட்டு இவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. விஜய்க்கு கடைசி படம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு. ஒரு படத்துல யோகி பாபு ஏதோ ஒண்ணு, நீங்க இந்த இக்கட்டான தருணத்தை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல நீங்க அழுறீங்க, இல்ல நீங்க அழுறீங்கன்ற மாதிரி நீங்க சொல்லுங்க, அழுங்க. அப்பதான் எங்களுக்கு டெல்லியில் கதறி அழுத தாவேக்கா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் அப்படின்னு அவங்களுக்கு தலைப்பு வைக்கணும். எவனும் அழுகல் நல்ல வேலைக்கு அழுதுந்தானே அந்த தலைப்பு தான் வந்திருக்கும். இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்தியாவில் 2 தலைமுறை இளைஞர் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் பண்படுத்தப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க, உண்மையான ஜனநாயகத்துக்காக போராடி இருக்காங்க. இன்னொரு தற்கூரி இளைஞர்கள் இருக்காங்க.
அவங்க தான் இந்த மாதிரியான கேவலமான செயலில் ஈடுபடுறாங்கன்றது தான் அந்த நேரத்தில் வந்து நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.